வெயிட் லாஸ்க்கு மார்னிங் எந்த ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்ட ட்ரிங்கை குடித்து உடம்பை கெடுத்துக்காங்கன்னா எப்போவுமே வாட்டரை ஃபஸ்ட்டு குடிங்க. அதிகபட்ச வாட்டரை மார்னிங் எவ்வளோ குடிக்க முடியுமோ அவ்வளோ குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வாட்டர் கண்டிப்பாக குடிங்க. வெயிட் லாஸ்க்கு எப்போவுமே கூட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க, முட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்கிற வார்த்தை எனக்கு டைம் இல்லைன்னா. என்னதான் டைம் இல்லைனாலும் முட்டை எடுத்து அவிய வைக்கிறதுக்கு அந்தளவுக்கு டைம் எல்லாம் ஆகாது. உங்களுக்கு அப்படி டைம் இல்லைன்னா அந்த முட்டையை அவிக்க ஏதாவது போட்டுருங்க. இந்த 6 முட்டையுமே எனக்கு இல்லை, பசங்க எல்லாருக்கும் சேர்ந்து தான் போட்டிருக்கேன். ஒரு நாளைக்கு 2 முட்டை ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம். மதியம் மீன் கடைக்கு போகிறதுனால மீன் வாங்கி அப்பம் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே புளிச்சோறு தான் கிண்ட போகிறேன். தாளிக்கும் போது வேர்க்கடலை நிறையா சேர்த்துக்கிட்டேன். வேர்க்கடலை உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ பசங்களுக்கு கடலையில் இருந்தும் முட்டையில் இருந்தும் ப்ரோட்டீன் கிடைக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸுக்கு ஃப்ரூட்ஸ் வச்சு விட்டுட்டேன். அப்போ நமக்கு நார்ச்சத்தும் கிடச்சிரும், ப்ரோட்டீனும் கிடச்சிரும். இந்த 2 சத்து மட்டும் எப்போவும் பசங்களுக்கும் உங்களுக்கும் கிடைக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இன்றைக்கி ஸ்கூலில் கடைசி நாள் அப்படிங்கிறதுனால கலர் ட்ரெஸ் தான் பாப்பாவுக்கு போட்டுட்டு வர சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு கடைசி நாள்னா ரொம்ப ஹாப்பி. அதுவும் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொன்னோன்னா பாப்பாலாம் ரொம்ப ஹாப்பியாக தான் கிளம்புனாங்க. 10th எக்ஸாம் எழுத போகும்போது கூட அவ்வளோ பயப்படலை. ஆனால் இவங்களுக்கு லீவ் விடுற இந்த ஏப்ரல் மே மாதம் மட்டும் எனக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. ஏன்னா 2 பேரையும் மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டையே 2ஆக மாற்றிடுவாங்க. இந்த ஓட 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 தூரம் குறையலன்ன மாதிரி இனி தூக்க வீட்டில் குப்பையே குறையாது. அதே மாதிரி துவைக்க துணியுமே அடங்காது. அந்த அளவுக்கு நமக்கு டார்ச்சலாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த ஏப்ரல் மேலே நீங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டபுள் மடங்கு குறையும். ஏன்னா உங்களை பசங்களை பார்க்குறதுனால பாதி குறையும், நீங்கள் டயட் ஆரம்பிக்கிறதுனால இன்னுமே குறையும். குழம்பு ஊற்றாமல் இந்த மாதிரி புளிச்சோறு இந்த மாதிரிலாம் கிண்டி சாப்பிட்டா வெயிட் குறையும்னு நினச்சேன். நிறைய வாட்டி கிண்டி சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடால் தான் வெயிட் கூடுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இன்றைக்கி சாப்பாடு கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். முட்டை 1 எடுத்துக்கிட்டேன். நமக்கு இதில் எங்கேயுமே நார்ச்சத்து கிடைக்கல. அதனால் வீட்டில் கொஞ்சம் கிரேப்ஸ் இருந்தது, அந்த கிரேப்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். எப்போவுமே பசங்களை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அம்மா வீட்டில் சோவாரிட்டு தான் வருவேன். ஏன்னா அப்படி வந்தோன்னா அப்படி 9:15 9:30 ஆயிரம். அந்த டைம் நம்ம மார்னிங் சாப்பிட்டோன்னா நம்ம ஈவினிங் சாப்பிட்டதுக்கும் மார்னிங் சாப்பிட்டதுக்கும் இடையில நிறைய டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனாலவே அப்படி டைம் ஆக்கிட்டு தான் சாப்பிட்டுட்டு தான் வேலையை பார்ப்பேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டது அதுக்கப்புறம் கொஞ்சம் நின்று வேலை பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக செரிக்கும். அதனால் சாப்பிட்டுட்டு தான் வேலை பார்க்குறது. முன்னாடிலாம் மார்க்கெட் போகணுன்னா என்னோடய ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி ஒரு 10 மணிக்கெலாம் கால் பண்ணிடுவேன். என்னங்க கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. வெயில் வேறு நிறைய அடிக்குது, எப்படியாவது கொஞ்சம் கொண்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுவேன். ஆனால் மனுஷன் 11 12 மணிக்கு தான் வருவார். அதுவும் 4 பேர்ட்டையாவது ஃபோன் பண்ணி என் பொண்டாட்டியை மார்க்கெட்டில் கொண்டு விடியேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. இந்த வெயிட் லாஸ் ஆரம்பித்ததுலேருந்து அவங்களா வந்தால் மட்டும்தான் கூப்பிடுறது. மற்றபடிக்கு நானாட்டு மார்க்கெட் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு கூப்பிட்றது கிடையாது. நடந்தே போயிட்டு வந்துடுவேன். ஏன்னா எனர்ஜி லெவல் நமக்கு அந்த லெவலில் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஹேரை கேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். கொஞ்சம் ஹேர் கேர் பண்ணிவிட்டு அது ஒழுங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். வீட்டில் டிவியில் சாங் வேறு லெவலில் ஓடுது. ஸோ நான் எனர்ஜெட்டிக்காக மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு வரும்போது தான் எனர்ஜி லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடிக்க வெயிலுக்கு மார்க்கெட் போயிட்டு வரதுக்குள்ளே ஐயோ வேர்த்து விறுவிறுத்து, அதுவும் காய்கறியெல்லாம் சம்மந்துட்டு வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. இருந்த எனர்ஜி எல்லாம் போகிற வழியில் சூரியனே பிடிங்கிட்டு விட்டுட்டாரு. ஆனால் மார்க்கெட்லேருந்து இன்றைக்கி சில செமையான ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு இன்றைக்கி ஒர்த்து தான். முன்னாடிலாம் மார்க்கெட் போனால் அதிகபட்சம் உள்ளி, பல்லாரி, தக்காளி, மிளகா இவ்வளோ தான் வாங்குறது. வெண்டைக்காய், கத்திரிக்காய் ஏதாவது வெறுங்குழம்பு வைக்கன்னா அதுக்கு மட்டும் வாங்குறது. இப்போ அப்படி கிடையாது. கோஸு, புடலங்காய், வெள்ளரிக்காய், கேரட்டு, பீன்ஸ் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துடுவேன். அதுவும் நம்ம பணக்கார காய்கறியான கேரட் இன்றைக்கி ரொம்ப விலை கம்மி. 40 ரூபாய்க்கு நிறைய கேரட் கொடுத்தாங்க. ஸோ அப்படியே அலையக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். மல்லி இலை, புதினா எல்லாமே நம்ம இலவசமாகவே வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன ஒரு சேடான நியூஸ்னால் என் பசங்க ஒரு குட்டி பழம் சாப்பிடுவாங்க. அந்த வாழைப்பழம் பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அங்கே போய் கடைக்காரர்கிட்ட குட்டியாக இருக்கலாம் அந்த வாழைப்பழம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த பழம் கொடுத்தாங்க. ஆனால் 40 ரூபாய்க்கு வாங்கின பழம் அப்படியே நசுங்கிடுச்சு. பட் 20 ரூபாய்க்கு வாங்கின பழம் அப்படி கல் மாதிரி அப்படி சூப்பராக இருந்தது. பப்பாளி பழம் ஒரு வேளை வெயிட் லாஸ்க்கு எல்லோரும் இப்போ வாங்குறாங்களோ என்னமோ தெரியல. முன்னாடிலாம் பப்பாளி பழம் நல்லா விலை கம்மி பண்ணி தந்தாங்க. இப்போ விலையெல்லாம் கூட்டிட்டாங்க. ஆனாலும் இன்றைக்கி 20 ரூபாய்க்கு அடித்து பிடிச்சி இந்த பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன். 20 ரூபாய்க்கு பப்பாளி பழம் இதெல்லாம் நல்ல ஒர்த்து தான். அண்ட் வெயிட் லாஸ்க்கு பப்பாளி பழம் எங்கே கிடச்சாலும் வாங்கி வச்சுருங்க. அப்புறம் என்னோடய பசங்களுக்காக இந்த ஆரஞ்சு பழம் வாங்கினேன்.
வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா 2 வீக் ஒன்ஸாவது காய்கறி நிறையா வாங்கி போடுங்க. காய்கறி வாங்கி அதை வச்சு சமையல் பண்ணி சாப்பிட்டாலே வெயிட் ஈஸியாக குறையும். ஸோ காய்கறி கண்டிப்பாக வாங்குறதுல ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குறதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு சேர்த்து எக்ஸ்ட்ரா காய்கறி பழம் அது எதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. அப்புறம் மார்க்கெட்டில் நிறைய விதவிதமான ரஸ்னாலாம் இருந்தது. முன்னாடிலாம் போனால் ரஸ்னா வாங்கி குடிக்காமல் வரவே மாட்டேன். அது வந்து ரஸ்னா கிடையாது, சீனி தண்ணி. அந்த சீனி தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு மோர் வாங்கி குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த மோரையும் வீட்டில் அடித்து குடித்தா ரொம்ப நல்லது. ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு சரி ரஸ்னா குடிக்கிறதுக்கு மோர் குடிக்கிறது பெட்டர் அப்படின்னு வாங்கி வச்சேன். பட் பை வெயிட்டாக இருந்ததுனால இடையில வார வெளியில் குடிக்க முடியல. ஸோ அப்படியே வீட்டுக்கே கொண்டு வந்துட்டேன். இன்றைக்கி மீனும் வாங்கிட்டு வந்துட்டேன். சாலை மீன் தான் கிடச்சிது. எப்போவுமே வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்தை அப்படியே மறக்கிறத விட ஒரு விஷயத்துக்கு பதிலாக இன்னொரு விஷயத்த மாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். இப்போ இந்த ரஸ்னா மேட்ரு மாதிரி தான். நான் முன்னாடி போனால் கண்டிப்பாக ஒரு ரஸ்னா கடையில் வச்சு வாங்கி குடிச்சிட்டு தான் வருவேன். ஆனால் இப்போ ரஸ்னாக்கு பதிலாக மோர் வாங்கி குடிச்சிருவேன். இன்றைக்கி தான் குடிக்கலை, வரும்போது அப்படியே கொண்டு வந்துட்டேன். இப்படி வந்து நம்ம வெயிட் லாஸை பொறுத்த வரையில் எந்த ஒரு பொருள் ஸ்கிப் பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக இன்னொன்று எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாகவே வெயிட் லாஸ். எனக்கு கல்யாணம் ஆன அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் பழகாத ஒரு விஷயம் தேங்காய் உடைக்கிறது தான். அருவா வச்சு எவ்வளோ வேகமானாலும் நான் வெட்டி உடச்சிக்கிட மாட்டேன். ஸோ வந்து தூக்கிட்டு ஒரே எரி தான். இன்றைக்கி அப்படியே மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். எப்போவுமே நமக்கு வந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ரசம் பருப்பு அதெல்லாம் சாப்பிட்றத விட மீன் சாப்பிட்றது, அதாவது மீன் குழம்பு சாப்பிட்றது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு காரணம் அதில் இருக்க ப்ரோட்டீன் தான். அந்த மாதிரி நம்ம வந்து ப்ரோட்டீனை தனியாக நிறையா எடுத்து சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்கள் ஏரியாலலாம் தேங்காய் அரைக்கும் போது உள்ளி போட்டு அரைப்பாங்க. சின்ன உள்ளி சேர்த்து தான் மீன் குழம்புக்கு அரைப்பாங்க. ஆனால் வந்து நான்லாம் கொஞ்ச நாள் ஸ்கிப் பண்ணிகிட்டே மாச்சப்பட்டு இந்த மாச்சலால் தான் நம்ம உடம்பு வந்து அந்தளவுக்கு குண்டானதே. அடிக்கிற வெயிலுக்கு சங்கி கொண்ட போட்டால் தான் இந்த கிச்சனுக்குள்ளே நிற்க முடியும். ஆனால் லைட்டு ஃபேனெல்லாம் மாற்றும் போது என் பசங்க கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருந்தாங்க, கண்டிப்பாக கிச்சனில் ஒரு ஃபேன் போடுங்கம்மா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்லான்ட்டு. நான் ஃபேன் ஓடிச்சுனாக்கி அடுப்பு ஒழுங்கா எரியாது. ஸோ அங்கே ஃபேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதோட ஃபீலிங் இப்போ தான் புரியுது. செமையாக வேர்த்து கொட்டுது கொஞ்சம் நேரம் நிற்கிறதுக்குள்ளாவே. கேரட் வந்து 40 ரூபாய்க்கு வாங்கினேன்னு சொன்னால இது எல்லாம் சேர்த்து தான் 40 ரூபா. எப்பப்போ எந்தெந்த காய் குறையுதோ அதை வாங்கி அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. கேரட்லாம் சும்மா சாதா எடுத்து தின்னாலே ரொம்ப உடம்புக்கு நல்லது, தோலுக்கெலாம் ரொம்ப நல்லது. சாப்பாட்டில் ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தாலே இடையில பசிக்காது. மீறி பசிச்சுனால மேக்ஸிமம் பொரிக்கடலை, கேரட்டு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி ஐட்டம், தர்பூசணி இதெல்லாம் மட்டுமே எடுத்துக்கிடுங்க. வெயிலில் போயிட்டு வந்தது முகம்லாம் டேன் ஆகிருக்கேன். ஏற்கனவே நம்ம காக்கா கலரு தான். ஸோ வந்து டேன் ஆகிறத மட்டும்தான் போக்க முடியும். நம்ம எப்போவுமே கலர் ஆகணும் அப்படிங்கிற ஆசைலாம் கிடையாது. பட் கொஞ்சம் டேனையாவது போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளியை எடுத்து மூஞ்சில் ராவ ஆரம்பிச்சிட்டேன். இன்னொன்று கொஞ்சம் போயிட்டு வந்ததுக்கு அப்படி என்ன சொல்ல ரொம்ப சூடாக இருந்ததுக்கு நமக்கு தக்காளி போடும்போது, அதுவும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து போடும்போது நல்லா கூலிங்காக ஜம்முன்னு இருந்தது. முன்னாடிலாம் வீட்டு வேலை செய்கிறதே ஒரு பாரமாக தலையில் ஐயோ வேலை செய்யணுமேன்னு இருக்கும். இப்போல்லாம் அப்படி கிடையாது. எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே என் நேம் போட்டு அப்படியே டிவியில் பதிஞ்சு வச்சுருக்கேன். என்னோடய டிவியில் இது வரைக்கும் ஒய்ஃபை எதுவுமே கனெக்ட் பண்ணல. அதனால் இந்த மாதிரி தான் பாட்டு போட்டு எனக்கு பிடிச்ச பாட்டில் ஏதாவது ஒன்று அப்படியே போட்டு வச்சுருவேன். போட்டுட்டு அப்படியே வேலை செய்ய ஆரம்பித்தேன்னா ரொம்ப ரொம்ப வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் வேலை செய்ய கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணுங்கள். மொபைல்லையாட்டும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதை போட்டு வச்சுட்டு வேலை பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே சேனல் எதுலையாவது நம்ம பாட்டு வச்சோன்னா அப்படி ஒவ்வொரு பாட்டும் முடியும் போதும் வந்து டிவியை மாற்றிக்கிட்டு இருப்போம். அப்படி இப்படி நம்ம வேலை கெட்டு போயிடும். இதனால் நமக்கு பிடிச்ச பாட்டு லைனாக வரும்போது எதுவுமே மாற்ற வேண்டாம், அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா என்னோட நேச்சரே என்னென்னா ஒரு கேள்வி கேட்டால் 4 பதில் சொல்லுவேன். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் வளன்னு பேசியே பழக்கமாகி போச்சு. அதனால் என்னால் வந்து சுருக்க சொல்ல முடியலை. எந்த விஷயம் கேட்டாலும் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இழுத்துட்டே போயிடுவேன். அதுவும் இப்போ பசங்களுக்கு டியூஷன்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணியே அப்படியே என் நேச்சரே அந்த மாதிரி ஆயிட்டான்னு தெரியல. கொஞ்சம் வளவலன்னு தான் பேசுவேன். வீடியோவில் வளவலன்னு இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க, கமெண்ட்லலாம் திட்டாதீங்க. பகலில் தூங்கினா உடம்பு வைக்குமா அப்படின்லாம் கேட்டாக்கி உடம்பெல்லாம் வைக்காது. அதாவது நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் தூங்கினோன்னா உடம்பு வைக்காது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினோன்னா உடம்பு வைக்கும். ஸோ வந்து நீங்கள் பகலில் தூங்குறதா இருந்தால் எப்போவுமே சாப்பிட்றதுக்கு முன்னாடி தூங்கிடுங்க. அப்படி இல்லைனா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்படி ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு அப்புறம் அதுக்கும் ஒரு அரை மணி நேரம் கழித்து தூங்குங்க. சாப்பிட்ட உடனே படுக்காதீங்க. ஆனால் மதியம் சின்ன ரெஸ்ட் வந்து நமக்கு நல்லா ரிஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும்.
ஸோ வந்து மதியம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஆனால் சாப்பிட்ட உடனே எடுக்காதீங்க, கொஞ்சம் டைம் தள்ளி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பாடு எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எடுத்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே தூங்க மாட்டேன், எழும்பிடுவேன். நீங்கள் ஒரு வேளை நிறைய நேரம் தூங்குறவங்களா இருந்தால் ஒரு அலாரம் வச்சாது எழும்பிடுங்க, ரொம்ப டைம் தூங்காதீங்க. இன்றைக்கி முட்டை, மீன், சாப்பாடு கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், முட்டை மீன் நிறைய எடுத்திருக்கேன். ஈவினிங் 6 மணிக்கெலாம் ஒரு 2 தோசை மீன் குழம்பு எடுத்துகிட்டு அப்படியே என்னோடய ஈட்டிங் விண்டோவை முடிச்சுக்கிட்டேன். நம்ம சேனலில் நாளையிலேருந்து 15 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் வரப்போகுது. ஸோ நீங்களே என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நாளைக்கே வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி வெயிட் லாஸ் வந்து நீங்களும் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த 15 days நம்ம எல்லாருமே சேர்ந்து ஈஸியாக வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 15 days வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரை பார்த்தவங்க ஒரு எல்லோ ஹார்ட் வந்து கமெண்ட்டில் கொடுத்துட்டு போயிருங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.